லுகான்ஸ்க் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா அறிவித்திருப்பதால் விரைவில் போர் முடிவடையும் சூழல் உருவாகியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் தற்போது 4 ஆண்டுகளை தாண்டி இருக்கும் நிலையில் தற்போதும் உக்கிரமான போர் நடந்து வருகிறது. இரு நாடுகளும் வான்வழி, கடல்வழி மற்றும் தரைவழி என மும்முனை தாக்குதல்களை நடத்துவதால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் யுக்ரைன் நாட்டின் ஏராளமான ராணுவ இலக்குகளை ரஷ்ய படைகள் தாக்கி அழித்தன. இதேபோல் யுக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. இந்த போர் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இவ்வளவு நாட்கள் தொடர யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகள் அளித்து வரும் பொருளாதார மற்றும் ஆயுத உதவி முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் லுகான்ஸ்க் பிராந்தியத்தை தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் லுகான்ஸ்க் பிராந்தியம் முழுமையாக யுக்ரைன் படைகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும், போர் தொடங்கியதிலிருந்து எஞ்சியிருந்த சில சிறிய பகுதிகளையும் தற்போது கைப்பற்றிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு லுகான்ஸ்க் எல்லையில் யுக்ரைன் வசம் இருந்த கடைசி கிராமங்களையும் தங்கள் படைகள் பிடித்துவிட்டதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. இதனிடையே ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் லுகான்ஸ்க் போல டோனஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலிருந்தும் யுக்ரைன் படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், அப்படி வெளியேறினால் மட்டுமே போரின் தீவிரமான கட்ட முடிவுக்கு வரும் என்றும் நிபந்தனை தெரிவித்திருக்கிறார். ஆனால் லுகான்ஸ்க் பிராந்தியத்தில் இன்னும் சில இடங்களில் யுக்ரைன் படைகள் தற்காப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், ரஷ்யாவின் அறிவிப்பு தவறானது என்றும் யுக்ரைன் ராணுவம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மார்க்கோ ரூபியோ, லுகான்ஸை முழுமையாக கைப்பற்றியதாக ரஷ்யா கூறுவதை அமெரிக்கா ஏற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.